வணக்கம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயோட தோலை வச்சு ஒரு அருமையான சுவையில் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் ஒரு 3 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய்களோட அந்த முனைகளை கட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் சீவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயோட அந்த சதை பகுதியை நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல் அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு துவையல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீர்க்கங்காயோட தோல்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 காய்ந்த மிளகாயை போட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் கருகக்கூடாது, அப்போ தான் நமக்கு துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் வறுப்பட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இதே எண்ணெயில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தையும் நம்ம மிதமான தீயிலே வறுக்கும்போது நல்ல பொன்னிறமாக மாறி வாசனையாக இருக்கும். உளுந்து கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 2 பல் தேங்காயும் சேர்த்துட்டு லேசாக கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் தோலை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயிலே வச்சு தோல் நல்ல கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்து, தேங்காய், புளி அந்த கலவையை நம்ம மிக்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு உப்பு, புளி, காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது பீர்க்கங்காய் தோலும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து கலவையோடு இதையும் சேர்த்து மிக்சியில் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலை அரைச்ச பிறகு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு மேலே சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான சுவையோட நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை நீங்கள் சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வைக்கலாம், சாப்பாடில் டைரெக்டாகவும் போட்டு சாப்பிடலாம். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசைக்கும் இதை சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.